ஹை ஃப்ரெண்ட்ஸ், சீத்தாப்பழம் பாருங்கள். சீத்தாப்பழம் பறித்தோம், ஆனால் காயாக இருக்குது. மரத்தில் ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது. நல்லா பெருசாக வரும். ஆனால் இப்போ குட்டியாக இருக்குது. இன்னும் பழுக்கணும் காய். இங்கே பாருங்கள், நல்லா பழுக்கணும், காயாக இருக்குது. இன்னும் நிறைய மரத்தில் இருக்குது. இன்னும் பெருசாக ஒட்டி தான் பறிக்கணும். இதை இப்போ அப்படியே வச்சு அரிசி இருக்கும் இல்லையா, அந்த அரிசிக்குள்ளே வச்சோன்னா பழுத்துரும். ஒரு 2 நாளில் பழுத்துரும். பழுத்தொட்டி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லா பெருசாக வரும். பெருசாக வந்துட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்னும் பழுக்கணும். பழுக்க வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். இது நார்த்தங்காய். நார்த்தங்காய் காயாக இருக்குது. பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஜூஸ் போட சூப்பராக இருக்கும். இதுவும் சின்னதாக தான் இருக்குது. சின்னதுலேயே பறிச்சுட்டு வந்துட்டாங்க.